ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரியவா சரணம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமான்வி முதான்வகம். சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மையெல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் தரும் மகாபிரிவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். சமஷ்டி பிட்சாவந்தனம். சமஷ்டி பிட்சாவந்தனம் அப்படின்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் குரு பரம்பராக்கு நம்ம பண்ற சமஷ்டி பிட்சாவந்தனத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, பலாபலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வரிசையா பார்ப்போம். சமஷ்டி பிட்சாவந்தனம். பிட்சை அப்படின்னா போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆகாரம் பண்ணி வைக்கிறது, சாப்பாடு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். சமஷ்டி அப்படின்னா குழுவாக சேர்ந்து, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி. வந்தனம் அப்படிங்கிறது மரியாதைய செலுத்துறது. சமஷ்டி பிட்சாவந்தனம் அப்படின்னா குழுவாக நாம் எல்லாம் சேர்ந்து குருவுக்கு செய்யும் வந்தனம், மரியாதை, பிட்சை பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சமஷ்டி பிட்சாவந்தனத்துக்கு அதோடைய வரலாறு என்ன, தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, பழங்காலத்திலிருந்தே இதுக்கு நிறைய சம்பிரதாய பத்தின விவரங்கள், தர்ம சம்பிரதாயம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. இதுல எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவாளுடைய புராணங்கள்ல பார்த்தாலே பிட்சாவந்தனத்தை பத்தின ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கு. இப்போ காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை பார்த்தா, சிவனடியார் அந்த பிட்சைக்காக பூலோகத்துக்கு வந்து காரைக்கால் அம்மையார் கிட்ட அந்த பிட்சையை ஏத்துண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே சிவனடியார்களுக்கு பிட்சை பண்ணி வைக்கிற அந்த ஒரு கைங்கரியத்துல, அந்த பரம்பரையில, அந்த பாரம்பரியத்துல வந்த பேர் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி அப்பூதி அடிகள் சத்திரம் சாவடி வச்சு அந்தணர்களுக்கு, அடியார்களுக்கு எல்லோருக்கும் நித்திய போஜனம் பண்ணி வச்சார், பிட்சை பண்ணி வச்சார், அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத சேக்கிழா பெருமான் சொல்றார். அந்த காலத்துல ராஜாக்கள் அந்தணர்களை பொன்னும் பொருளும் அவளுக்கு வழங்கி பிட்சை பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் நிறைய சரித்திர வரலாறுகள்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம பகவத்பாதா ஸ்ரீ ஆதிசங்கரர் பவதி பிட்சாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழையோட வீட்டு வாசல்ல நின்று பிட்சை எடுக்க, நெல்லிக்கனிய அவாத்துல இருந்து அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பெண் அவருக்கு பிட்சையிட, அப்போ கனகதாரா சோஸ்திரம் சொல்லி பாடி பகவத்பாதால் அந்த ஏழைக்கு அனுகிரகம் பண்ணி அவாத்துல ஸ்வர்ணத்துல, தங்கத்திலேயே நெல்லிக்கனி வர்ஷித்தது, அப்படியே மழையா பொழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி சரித்திரங்கள்ல பிட்சை சம்பந்தமான விஷயங்கள், புராணங்கள்ல, இதிகாசங்கள்லன்னு சொல்லிட்டு அந்த காலத்து சம்பிரதாயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள்ல இது இருக்கு. இப்படி குருவுக்கான பிட்சை பண்றதுல என்ன சிறப்பு அம்சம்? இப்ப பிட்சை பண்றதுங்கிறது அந்த வரலாறுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிட்சைனா என்னன்னு பார்த்தோம். அந்த குருவுக்கான, குரு பரம்பரால அந்த பிட்சை பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல குரு தான் பிரம்மா,
குருதான் விஷ்ணு, குருதான் தேவன், அந்த குருதான் சாட்சாத் பரமேஸ்வரன், அந்த பரபிரம்மே குருதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. பகவானை விட உயர்ந்தவர் கடவுள் அப்படிங்கிறது, பகவானை விட உயர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயத்துல, அந்த கடவுளை விட உயர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்ற விஷயத்துல, பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் குரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, பகவானை விட உயர்ந்தவர் குரு அப்படிங்கிறது அந்த ஸ்தானம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றார். ஆனா குரு நமக்கு உபதேசமும் பண்ணி அனுகிரகமும் பண்றார் அப்படின்னு இருக்கு. பகவான் எப்ப அனுகிரகம் பண்ணுவார்? நம்ம தர்ம வழியில நடக்கும் பொழுது அந்த பகவானுடைய அருள் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே குரு நமக்கு அந்த தர்ம வழி உபதேசமும் பண்ணி கொடுத்து, நம்ம அந்த தர்ம வழியில பயணப்படுறதுக்கு உண்டான அந்த சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மை செயல்படுத்த வைத்து, அந்த தர்மோபதேசம் அதோட கூடி நம்முடைய முப்பிறவில இருந்த கர்மாக்களை இந்த ஜன்மத்துல அதை கரைக்கிறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து, அந்த வைராகியத்தை கொடுத்து, அந்த தைரியத்தை கொடுத்து, வழி நடத்தி, அந்த பகவானையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது, சொல்லி கொடுக்கறதுங்கிறது குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த தர்மோபதேசம், அந்த தர்மோபதேசத்தினால நல்ல சிந்தனைகள், சித்த சுத்தி, அது மூலமாக தர்ம வழியில நடக்கணுங்கிற அந்த உத்வேகம், இதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்றது யாருன்னா குரு. அந்த பகவான் அனுகிரகம் மட்டும்தான் பண்றார். குரு நமக்கு உபதேசம் பண்ணி நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்றார். அதனால பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் குரு. அந்த பகவானையே காமிச்சு கொடுக்கறதே தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு பண்ற அந்த பிக்ஷை அப்படிங்கிறது மிக உயர்ந்த தர்மம், மிக உயர்ந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான கடமை அது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆச்சாரியாள்களுக்கு பண்ற பிக்ஷாவந்தனத்துல அதோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்ப்போம்.